அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ். அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சு கிரியேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையறு கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க சார். தேங்க்யூ. அடுத்ததாக சிறு குறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு RK அன்பு செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சொல்ல தெரியல. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம், அது சிறு குறுனா மொத்தத்தை அழைச்சி சொல்லிட்டு போடுறது என்ன இருக்கு? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமாண்ணா. வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது, அப்பப்போ நான் சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இதுவரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டினா விசில் அடிக்கணும். இதை நீங்கள் எல்லா பக்கம் வந்து சேர்க்கணும். இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில், ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதான் என்னன்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சு இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவர்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவர் மொழி தெரியாமல் இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லுவேன். தமிழ் சினிமா தெரியாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்கறது உண்மை அதுதான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாட்சி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆயிருக்கான். என்னோட அண்ணா ராஜன் பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீ ஒரு படத்தை எடுத்து வந்து நீ வச்சிருக்காருன்னா இவர் நம்ம சத்தியமாக சொல்லுங்க, இவர் நம்ம சப்போர்ட் பண்ண பாரு. ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இதுமாரி வானத்தை போல ஆரி உதயகுமார் பாட்டு அந்த மாரி அருமையாக இருக்கு. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா? எல்லா படம் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையே பேசிட்டு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு அருமையாக 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டேரக்டர் தனியாக, புருஷர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயினி. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம், சும்மா சொல்லக்கூடாது, பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்துருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டுருந்தாங்க, தெளிவாக பேசினாங்க. அவங்க யாரும் தேவயானி சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இவ்வளோ வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இதுமாரி? எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவர் அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது. சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பான்னு சொல்கிறாரு. அது சுரேஷ் கமல் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொன்னார். சொல்லாமா அவரு? சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய புடிச்சர், அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியால் வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேரோட பார்க்க மாட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 100 படம் வரதுனா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்காரு. எந்த படம் வரல. இந்த குட் பை ராட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு கொஞ்சமே அஜித் எப்போ காட்சி இருக்கும்போது யாரும் தெரியும். இந்த அடுத்து நான் 1ஆம் தேதி ரேகன் ஒரு இவர் படம் வருது, ரோனா அந்த சூர்யா படம் ஒன்று வருது,
ரெட்ரோ அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காதது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் பாரு. இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்கும்போது அந்த படம் நல்லா தானே உட்காருவான். நீங்கள் சொல்றது திருச்சியில் 100 ரூபா சார். எங்க அதான் சார் 200 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு போதும் சார். இல்லை சார் 200 தான் சொன்னேன் சார். வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறது தான் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான் எல்லாம் டிடிஏ சார். இல்லை நான் நீங்கள் சொல்ல வரேன். நான் 200 ரூபா சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றத விட 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டர முடியும். இன்னைக்கு சினிமா வந்து மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிடும் போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பா படம் பண்ணுறேம்மா, யார் டேரக்டரும்பேன், நான் தான் பாப்புல, பிடிச்சது நான் தான்மா, டேரக்டர் நான் தான். படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேன். அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார் 3 கோடி ரூபா பட்ஜெட்னாரு. நீ டேரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சதா இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தா படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்பதான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாத அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்காடுங்கள 200 ரூபாய் சொன்னா 190 ரூபா 190 ரூபாய் கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கல, பாதி வெளியே வந்துடுறான். நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்த பார்த்த படம் அகமொழி வெளியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் சில இது நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்தீங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விட இந்த தளபதி ரஜினி சொல்லுவாங்கல்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு. இனி எடுக்க பெருங்காலங்களில் சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க. படம் கண்டிப்பாக ஓடுவாங்க. எல்லா தியேட்டருக்காரங்களையும் படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியும். அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியும்னால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றி அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாட்டு அரசு இயலிசை நாடக மன்றம் நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாட்டு அரசு சின்னத்திரை விருதுகள் தேர்வு குழு உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அகமொழி விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரு மார்கண்டேயன் தான், உண்மையா மார்கண்டேயன், இவரு மார்கண்டேயன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதரண்ணன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செலியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் கதாநாயகர் சார் சொல்லிட்டேன் இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் சொல்கிறேன். டக்குன்னு எடுத்தோடனே அவங்களுக்கு பேச கொடுத்துங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன், கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
ஏன்னா எங்கள் அண்ணன் திரைநிதி செல்வண்ணன் உட்காந்துட்டு அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அண்ணன் திரைநிதி செல்வண்ணன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில். தேவராய் சார் இருந்து முருகன் சார் எங்கள் எல்லாரும் நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள், எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய, இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரை இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டர், பரதன் சாருடைய கோ டைரக்டரு சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க, அவர் எங்கள் இயக்குனர் ஜாதி, அதனால ஒரு பில்டப் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவார். இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்தோம். படத்தின் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கள் தேவராஜ் சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள்லாம் சென்டரில் உட்காந்து கதாநாயகன் தள்ளி விட்டீங்களே ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனால தான் உடனே சொன்னோம் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி வந்து சென்டரில் உட்கார கூப்பிடுங்க அப்படின்னு. அதில் ஒரு சுயநலம் தான், பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன், மாஸ்டர் முந்திக்கிட்டார் இல்லையா? இல்லை. ஸோ அதனால் இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இப்போ தான் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்க, நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களுடைய அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேறு மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழில் பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டல். உண்மையா சார் ரொம்ப அப்ரிஷியேட். அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீங்கள் தமிழில் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையாக அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே அப்படியே இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இண்டியா, ஃப்ளேம் இண்டியா, உலக இந்தியா மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போகிறது இல்லையோ, ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனால தான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து ஒரு அவர் வந்து மொழியால் வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழில் வைக்கிறாரு. ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம நிச்சயமாக பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையாகவே இதை நீங்கள் வந்து நான் பத்திரிகை நண்பர்கள் கூட இதை நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ அயல் நாட்டில் மற்ற பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக காப்பாற்றணும். அதே மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தயாரிப்பாளர், இது வந்து நான் திரைத்துறையின் நலவாரி உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இப்போ மானிய கோரிக்கையில் சட்ட அசம்பிளி நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த நண்பர் கேட்டார், மானியம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன், இப்போ மேடையில் என்ன சொல்கிறேன் உங்களுக்காக என்ன, அதாவது இப்போ வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 வரையும் அந்த குழு அமைக்கப்பட்ட குழு இந்த படத்தை பார்த்துட்டாங்க. இதை வந்து பத்திரிகையாளருக்கு நான் ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் இதை சொன்னாங்க. அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்னத்திரை விருதுகள் அத்தனையும்
மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமா வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நீங்க வந்து எங்களோட தயாரிப்பாளர்கள் எங்களோட திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியாம இருக்கு, அது உங்களை பத்திரிகை வாயிலாக அதை வந்து நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா சிறப்பா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆனால் திடீர்னு இல்லை, மலையாளத்துலேருந்து வந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பெயர், அதோட ப்ரொடியூசர் அவர் பேசுகிற தமிழை தப்பு இருந்தாலும் இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் படம் பிரமாதமாக எடுத்திருக்கிறாங்க. நம்ம ட்ரெய்லரும் 2 பாட்டு பார்க்குறப்பே தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக நமது 70 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர், கதாநாயகர், இயக்குனர், கதாநாயகி இவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறது நம்மளுடைய கதாநாயகர் சொல்லிட்டேன், கதாநாயகர் கதாநாயகி என்னெல்லாம். அது இல்லாமல் இங்கே வந்த பிறகு தான் இயக்குனர் பேரரசு அவங்களோட பர்த்டேங்கிறது தெரியும். அதனால் சாருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சங்க சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்து அதுவே அட்வான்ஸாக பெரிய பெரிய படங்கள் பண்ணோம் அவர். அப்படி ஏன்னா சால்வை வாங்கிட்டு வரல, நல்ல சால்வை தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது பேரரசு சாருக்கு. நம்ம சங்கத்தோட துணைத் தலைவர் மனைவி பொன்மாணிக்கு அண்ணா, கலைமணமணி, சேவியர் பொருளாளர் மதிவழி ராஜா, சுகுமார், பாலா, மோகன், கேமலதா மட்டும்தான் மேடைக்கு வரும். வேற யாராவது நம்ம சங்க மெம்பர் முன்னாடி இருந்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம. போடு போலாம் ப்ரோ அதான் ப்ரோ கலெக்ஷன் ஸ்ரீசாயம் செகண்ட் ஃப்ளோர் டி-ஷர்ட்ரா அதேதான் விவேகானந்த ஸ்ட்ரீட். ஓகே பிறந்த நாள் ஆகுமா மேட்சுக்கு ஜெர்சி எடுத்து கொடுப்பார். உள்ள போட்டோ எடுத்துக்கா ராஜனா ஃப்ரெண்ட்ல வாடா ராஜனா ஃப்ரெண்ட்ல வந்துங்கண்ணா அங்க போட்டோ டேய் இயக்குனர் ராஜன் சார், ஜாகுவார் மாஸ்டர் ஹரி, என்னுடைய அன்புக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லையுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல.
அதில் நல்லா வர்றாங்க. நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அல்லது அது எப்படி வேணும் வச்சுக்கோங்க, யாராவது மதுராந்தகை தாண்டி அந்த பக்கம் வாங்க, ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல், அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன விலைன்னு சொல்லி யாரா தஞ்சாவூர்லேயும் சரி. அது அவருடைய சௌரியம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளில விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தேட்டருக்குள்ள நுழைஞ்சு தியேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கலெக்ஷன்ஸு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாயிருக்கு. அதில் 4 படம் தான் ஜெயிச்சிருக்கு இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன். சோஃபார் த 25 கன்சர்ன்ட். மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்போ அஜித் படம் வெற்றி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நிலைமை, நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஒரு 40 நாளுக்குள்ள முடிஞ்சது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது, நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம். எந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும், தியேட்டரில் கரண்ட் பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும், அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு இல்லைம்மா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், 3.25 மணி நேரம், புஷ்பாலாம் எவ்வளோ மணி நேரம். ஸோ அதனால் அது அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ், மதியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட் வந்துருச்சு. அது கலெக்ஷனை வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது. அந்த மாதிரியாக இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு. இப்போல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த டைத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள், இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்றைக்கி சினிமா தியேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வைசி வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக அகமொழி விழிகள் படத்தின் கதாநாயகி, அழகான ஹீரோயின் நேஹா ரத்னகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சேலஞ்சிங்கா இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்ன எல்லா ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோ ஆக்டர் ஆடம், எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோ ஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுல நிஜமா சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ், ஐம் ரியலி ரியலி ஹாப்பி, ரியலி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஹீரோ. ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார்
எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவரு இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல. அப்படி இருந்தா நானும் கூட ஒரு பேப்பர் தயாரா எடுத்துட்டு வந்திருக்கும். இது மட்டும் ஒரு என்கிட்ட சொல்லல. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன். அப்புறம் ஒரு இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட ஒரு பேரரசன் சார் அவர் எல்லாரும் நம்ம பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமா அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில் வந்து இப்படி பேசுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டு இல்லை. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து எங்க டைரக்டர் சசீந்திரா கேசங்கர், இந்த படம் 2.5 வருஷமா ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டு இருக்கு. நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய் கொண்டிருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்லை ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல், நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது, அப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் கட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல. அந்த வந்து அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும், இனி அவரு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமை நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3வது நாள் அவரு சொன்ன எங்க இருக்கு, நான் சொன்னேன் கேரளாவில் இருக்கு, நீ போகலையா கத்தருக்கு போகலையா, நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அவரு சொன்ன மாதிரி அவரு நினைச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட் 3 மினிட் கண்டினியூ கட் பண்ணாம என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சது. அதுதான் என்னோட நம்ம அவருக்கு நான் எப்பொழுதும் அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லாரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அதை எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச்.